ஓம் சாய்ராம். எனது அருமை பிள்ளையே, உன் அன்பின் தன்மைக்கு ஏற்றபடிதான் உன் செயல்கள் அமையும். உன் செயல்களுக்கு ஏற்றபடிதான் உன் வாழ்க்கையும் அமையும். உன் செயல்களுக்கு தேவையான 3 விஷயங்கள் உனக்கு வேண்டும். உணர்வதற்கான இதயமும், சிந்தனை திறனுள்ள மூளையும், வேலை செய்வதற்கான கைகளும். இவை 3ம் ஆண்டவனின் அருளால் உனக்கு நன்றாகத்தானே இருக்கிறது. பிறகு ஏன் இந்த தாமதம் உனது செயலை செய்வதற்கு? நீ திக்கு தெரியாத காட்டில் மாட்டிக்கொண்டாலும் அங்கும் நான் உன்னோடு நிச்சயமாக இருப்பேன். இருட்டில் இருட்டாக உன்னோடு நான் இருக்கிறேன். உன்னுள்ளே உனக்காக நான் இருக்கிறேன். உனது உள்ளத்தில் எப்போதும் குழப்பம் வந்தாலும் நான் உன்னுள்ளே தான் இருக்கிறேன் என்பதை உணர்ந்து கொள். உன் குழப்பமெல்லாம் தீரும் காலம் வந்துவிட்டது. யாம் இருக்க பயமேன்? அரசனே ஆனாலும் என் திருவடியின் கீழ்தான் அனைவரும். அதனால் யாரிடமும் உனக்கு பயம் வேண்டாம். இதோ உன் நல்ல மனதை நான் அறிந்ததால்தான் இதோ உன்னோடு இருக்கவே உன் அருகே வந்து விட்டேன். நிம்மதியாக இரு. இனியாவது கசப்பான உண்மைகளை நீ வெளிப்படையாக சொன்னதால்தான் பல உறவுகள் உன்னை விட்டு பிரிந்து விட்டது. இனிப்பான பொய்களை எந்நேரமும் அழகாக சொல்லிக் கொண்டிருக்கும் உன் உறவுகள் மட்டும் இனிப்பான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் என்று பொய்யானவர்களின் வாழ்க்கையை பார்த்து நீ ஏக்கமெல்லாம் கொள்ள வேண்டாம். உன்னை என்ன செய்தாலும் நீ அவர்களை விட்டு போக மாட்டாய் என்று நன்கு அறிந்ததால்தான் உன் மீது அலட்சியம் காட்டினார்கள். அதனால்தான் அவர்களிடம் இருந்து உன்னை பிரித்தேன். போலியான இவர்கள் மீது நீ உண்மையான அன்பு காட்டினாயே. ஓடி ஓடி நீ உதவி செய்ததை மறந்து உன்னோட கஷ்ட காலத்தில் உனக்கு கை கொடுத்து உதவவில்லை என்றாலும் பரவாயில்லை. ஆனால் கை கொடுப்பது போல் கொடுத்து கீழே தள்ளிவிட பார்க்கிற இவர்கள் உனக்கு தேவையில்லை என்பதை புரிய வைக்கத்தான். இனியாவது உன் வீடு, உன் குடும்பம், உன் சந்தோஷம், உன் முன்னேற்றம் என்று உன் உறவுகளுடன் சந்தோஷமாக வாழ். திமிரு, ஆணவம், அகம்பாவம் யாருக்கு வேண்டுமானாலும் தானாகவே வரும். ஆனால் பொறுமை, நல் நடத்தை, பணிவு இதெல்லாம் நிறைய பேரோட பழகி பக்குவப்பட்டால் தான் வரும். நீ கடன் கொடுத்த உறவுகளிடம் கடனை திருப்பி கேட்டபோது புரிந்திருக்கும் நீ எவ்வளவு முட்டாள் என்றும் அவர்கள் எவ்வளவு புத்திசாலி என்றும். இனியாவது சிந்தித்து செயல்படு. பிரபஞ்ச சக்தி வாய்ந்த எண்ணான 999 என்ற இந்த எண்ணை தொட்டு என் நல் தெய்வ வாக்கினை முழுமையாக கேட்டு என் சொற்படி நடக்கும் உனக்கு வியாழன் பரிசாக இன்னும் 12 நிமிடத்தில் உனது விருப்பம் ஒன்று நிறைவேறும். நீயும் உன் குடும்பமும் சந்தோஷமாக வாழ்வீர்களாக. இன்றும் என்றும் என்றென்றும் உன் சாயப்பா உன் அருகில். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஜெய் சாய்ராம்.